2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு எதிராக சீரிய ராஜாவின் படைகள் வந்தபோது எலிசாவின் வேலைக்காரனுக்கு அது ஒரு அதிர்ச்சியை தந்தது. ஆனால் எலிசாவுக்கோ அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போகும் இன்னொரு புதிய அனுபவமாகவே பார்த்தான். அது ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதன் நடுவில் தேவன் என்ன செய்ய போகிறார், தன்னை எவ்விதம் காப்பாற்றுவார் என்பதை காண்பதற்கான வாய்ப்பாக எண்ணினான். ஆம், நாம் தேவனை சார்ந்து விசுவாசத்தில் வாழும்போது நாம் சந்திக்க நேரிடும் எதிர்மறையான சூழ்நிலைகள் நமக்கு புதிய அனுபவங்களை தரும். ஒவ்வொரு எதிர்மறையான நிகழ்வுகளுக்கு மத்தியிலும் தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார், எப்படி தாங்குகின்றார், எதனை கற்றுக் கொடுக்கின்றார் என்பவற்றை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராதது நடக்கும் போதும் எதிர்பார்த்தது நடக்காத போதும் நிலைகுலைந்து போக மாட்டோம். எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வரும் எதிர்மறையான சூழ்நிலைகளை எல்லாம் தேவையான அனுபவங்களாக பார்க்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நாம் நம்முடைய பலவீனத்திலே பலமுள்ளவர்களாய் இருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.